ஜீசஸ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே ஜீத் மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அருமையான நம்பிக்கையின் ஆலயம் தானே சபை மக்களாகிய உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்குரிய சகல காரியத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாயிருந்து நீங்கள் ஒன்றிலும் குறைவற்றவர்களாய் வாழ்ந்து சகல நன்மைகளினாலும் கிருபையினாலும் தேவனுடைய சத்தியத்திலும் தயவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுவீர்களாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த தருணத்தை உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அதற்கு பிற்பாடு அருமையான சபை குருவானவர் ஐயா அவர்களுக்கும் சபையின் மூப்பர்கள் யாவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய நாமம் ஜீத் ஊழியத்தின் மூலமாய் மென்மேலும் மகிமைப்படுவதாக. அதற்காக நீங்கள் கொடுக்கிற ஒத்துழைப்புக்காக முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்தில் இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ப்ரேயர் நடந்தது. நேற்றைய தினத்துலையும் அருமையான நம்முடைய சபையின் வாலிபர்கள் வந்து நாங்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போதே அப்படியே அந்த வசனம் எனக்கு வந்தது. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்படின்னா பரலோகத்தில் போய் நம்ம என்ன செய்ய போகிறோமா? 24 hours கர்த்தரை துதித்து ஆராய்ச்சிட்டே இருக்க போகிறோம் இல்லையா? அதே போல் நாங்கள் உள்ள என்ட்ரி ஆகும்போது அப்படியே அந்த தேவ பிரசன்னம், அந்த ஆண்டவரை துதித்து அந்த பாடுற அந்த துதி அங்கே செய்யப்படுவது போல இங்கே செய்யப்படுற அந்த அதை உணரும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதே போல் பிள்ளைங்க வந்திருந்தாங்க, பசங்க வந்திருந்தாங்க, நேற்று சூப்பராக பாடினாங்க. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தின் மூலமாக பஞ்சாபில் சங்குரூர் மாவட்டம் தூரி பணித்தளத்தில் ஒரு ஆலயம் 2 ஆண்டுக்கு முன்பதாக கட்டி கொடுத்தீங்க. டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அது டெடிகேஷன் நடந்துன்னு நினைக்கிறேன். அந்த 2018 என்னண்ணே 2018 டிசம்பர் 19 அந்த ஆலயத்தில் அப்போ விசுவாச குடும்பம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, ரொம்ப ஆட்கள் கம்மியாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சபையில் முக்காவாசி இடம், இதளவு பெரிய சர்ச்சை, அது முக்காவாசி இடம் என்ன செஞ்சுட்டு நிறைந்து விட்டது. அங்கு ஏற்கனவே நம்ம தமிழ் ஊழியர் இருந்தாங்க, அவர் மாறினாலும் ஊழியம் மாறாது தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். அதற்குரிய அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வரும்னு நினைக்கிறேன். அதனுடைய பணித்தள அந்த ஜெப குறிப்புகள் அடங்கிய அந்த நிசி பத்திரிகை உங்கள் யாவருக்கும் மாதம் மாதம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வரட்டா உங்களுடைய ஆலயத்தோட அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அதை போட்டு விட்றாங்க, அப்டேட் பண்ணி விட்றாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் பார்க்கிங்களா பார்க்கலன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா இனி பாருங்கள். அதில் உள்ள ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி ஒவ்வொரு பணித்தளத்தில் உள்ள ஃபோட்டோ வாரம் உள்ள அப்டேட் என்ன செஞ்சுட்டே இருக்கும். சபையில் எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் கூடியிருக்காங்க, இப்போ இந்த சபையில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையும் என்ன செய்வோம், அதை போட்டு விட்றோம். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அதற்காக ஜெபிக்கும்படியாக. ஸோ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் அப்டேட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அங்கே தான் விஷயம் இருக்குது இல்லையா? காஷ்மீரில் ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸ்ரீநகருக்கு மேலே படுகாவ் யோஸ்மார்க் அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியில் நாங்கள் பணித்தளத்தை பார்வையிட சென்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய லோக்கல் மெம்பர், அங்கே ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பைபிள் ஸ்டடி, நம்ம தாமஸ்ட பைபிள் ஸ்டடி படித்த நிமித்தம் எங்களுக்கு பழக்கமாகி இப்போ அவனே ஊழியராக அங்கே நியமிச்சிருக்கிறோம். அந்த பையன் வந்து முதல்ல சொன்னால், நீங்கள் வந்து பிரைஸ் லார்டுன்னு பப்ளிக்காக என்ன செய்யாதங்க, சொல்லாதங்க அப்படின்னா. அடுத்தது சலாம்னு சொல்லுங்க. அடுத்தது உங்களுடைய பேர் கிறிஸ்தவ பேராக இருந்தால் கூட நீங்கள் கிராமத்தில் விசிட் பண்ண வரும்போது என்ன செய்வாங்க, அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்டா யார் வீட்டில் யார் தீவிரவாதினே தெரியாதான். இப்போ நான் உங்களை எங்கள் வீட்டில் கூப்பிட்டு போய் தங்க வச்சேன் அப்படின்னா, எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்காங்க, எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவங்களில் யார் தீவிரவாத அமைப்பில் இருக்காங்கன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நான் ஒருவேளை உங்கள் வீட்டில் எங்கள் கொண்டு போய் இது மாதிரி ஊழியக்காரங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணனோ இல்லை எங்கள் அப்பாவோ யாராக இருந்தாங்கன்னா உடனே தகவல் கொடுத்து வந்து என்ன செஞ்சுருவாங்க, சுட்டு கொண்டு போட்டு போயிடுவாங்க. அதனால் உங்களை எங்கள் வீட்டில் நான் தங்க வைக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறேன். அங்கே சட்டம் ஒழுங்குலாம் கிடையாது, ஈஸியாக என்ன செஞ்சுருவாங்க, கொலை பண்ணி போட்டு போயிடுவாங்க.
அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி காஷ்மீர் இருக்குது. காஷ்மீருக்குள்ளே பிரயாணம் பண்ணும்போது எனக்கு என்னமோ வேறு நாட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ண மாதிரியே தெரிஞ்சுது. ஏன்னா அங்கே பேரெல்லாம் மாற்றிட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சாங்க. என் கூட வந்த ஒவ்வொரு பாஸ்டருக்கும் பேரெல்லாம் மாற்றினாங்க பாருங்கள். ஒருத்தருக்கு வந்து பப்பர்கான் அப்படின்னு வச்சாங்க. இப்படி ஒவ்வொரு கானா சேர்த்து அந்த சைப் அலிகான் அப்படின்னு ஒவ்வொன்றா அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே பேர் வச்சுட்டு ஒவ்வொரு பேராக சொல்லி என்ன செஞ்சாங்க, அப்படி கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்போது அங்கே போய் அந்த மக்களோட முதல்ல மிங்கிளாவதுக்கு நம்மளுடைய அடையாளத்தெல்லாம் மறைக்க வேண்டிய கட்டாயத்தில் நினைச்சிரும் இருக்கணும். நான் சிரிக்கைக்கு சொல்லலை, ஒரு மரண குழிக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் தான் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா நாங்கள் போயிட்டு ரிட்டன் வரும்போது லேட் ஆகிட்டு, மணி 7:30 தாண்டிட்டு, இப்போ இருட்டாகிட்டு. இப்போ ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது அங்கே உள்ளே இருந்து அவர் சொல்கிறாரு, லைட்டெல்லாம் அணைங்க அப்படிங்கிற. ஹெட்லைட் இருக்குல்ல வண்டிக்கு, அதை அணைக்க சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இங்கே ஹெட்லைட்டு போட்டு வண்டி ஓட்டுனா மிலிட்ரி வருதுன்னு சொல்லி மிலிட்டன்ஸ் என்ன செஞ்சிருவாங்க, ஷூட் பண்ணிடுவாங்க. எப்படிப்பட்ட இடம் பாருங்க. உடனே அந்த ஏரியாக்குள்ளே குறிப்பிட்ட கிலோமீட்டர் லைட்டை அணைச்சிட்டு அந்த ரோடும் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ரோடு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, ஒரு குத்துமதிப்பாக டிரைவர் ஓட்டுநர் திறமையானவர் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குத்துமதிப்பாக ஓட்டிகிட்டு போகிறாரு. கடப்பட கடப்பட கடப்படான்னு போகுது. லைட்டை அணைச்சிட்டு போகிறோம், லைட்டை மட்டும் போடுறாங்க, போட்டால் ஃபயரிங் ஆயிரும் அப்படிங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கும் அங்கே தீவிரவாதியின் பிடியில் தான் நிச்சயது ஒரு சூழ்நிலை இருக்கிறது. போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, ஏன் பைபிளை கொண்டு கூட உள்ள போக முடியாத ஒரு சூழல் நம்ம தேசத்தில் இருக்குது. அந்த பகுதியிலையும் கர்த்தர் ஒரு ரசித்து அவர் மூலமாக இப்போ நம்ம எப்படி அங்கே ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து டியூஷன் எடுக்க மாதிரி டியூஷன் எடுப்பார். பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு டியூஷன் எடுத்து, அவர் பேர் தம்பி பேர் வந்து ஜாவித், சரியா, டியூஷன் எடுப்பார். அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி படிப்பு வரலன்னா கடவுள்கிட்ட கேட்க சொல்லி ஒரு பைபிள் எழுதியிருக்கு அப்படின்னு வசனத்தை காமிச்சு அப்படியே இயேசுவை பற்றி சொல்லி அப்படியே வழி நடத்தி இதுவரை 2 வருஷம் ஆகிட்டு இதுவரை 12 வாலிபர்களை கர்த்தருக்கு என்று ஆதாயப்படுத்தியிருக்கிறார். லேலூயா. ஆமாம், அதோட ஃபோட்டோ கிளிப்லாம் இருக்குது. ஆனால் அதை சோசியல் மீடியாவில் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போட்டோம் அப்படின்னா உடனே அவரை நம்ம பார்க்க முடியாது, அவரை என்ன செஞ்சுருவாங்க, கொண்டுருவாங்க. அதனால் அதை ரகசியமாக நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் நம்ம ஊழியமானது நடக்கிறது. இதற்காக நீங்களாம் ஜெபிக்கிறவங்க, அதனால் இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டு. எந்த அளவுக்கு ஊழியத்தில் சபைக்கு மேலே சபை கட்டப்பட்டு இருக்கிறதோ, மத்திய பிரதேசத்தில் பயங்கர பிரச்சனை இருக்குது, ஆனால் ஒரு சைடில் சபை கட்டப்பட்டு இருக்குது. அநேகமாக கர்த்தர் சித்தமானால் செவலோன் ஐயா வந்து ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரம் அங்கே போவாங்க. அங்கே போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு சர்ச்சு நடத்த ஆராதனையை நிப்பாட்டி, இனிமேல் நீங்கள் இங்கே அந்த பகுதியில் நிச்சயக்கூடாது, ஆராதனை நடத்த வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி ஊழியர் அனுப்பிட்டாங்க. இவ்வளோத்துக்கும் ஊழியர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர், அதுவும் ஆதிவாசி மக்கள், இப்போ பரையலா இனத்து அதே ஆதிவாசி தான். ஆனால் அவர் அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, அவங்க ஊரில் அவங்க மக்கள் மத்தியில் அவங்களே ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு என்ன செய்கிறாங்க, மிரட்டப்படுறாங்க. அதனால் இப்போ அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, அங்கே உள்ள விசுவாசிகளே என்ன செய்கிறாங்க, கூடி ஜெபம் பண்ணி அவங்களே பிரசங்கம் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் செய்ய முடியுது. இப்படிப்பட்ட ஒரு சூழல். ரெண்டாவது, ஆன்லைன் மூலமாக நம்ம பண்ணுற மாதிரிலாம் அங்கே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே நெட்வொர்க்கே எடுக்காது. நீங்கள் இன்னும் மலைக்கு மேலே போகலானே, ஒரு டைம் மலைக்கு மேலே போயிட்டு வாங்க, கர்த்தர் சித்தமான அந்த டைம் போயிட்டு வாங்க. அங்கே நெட்வொர்க்கே கிடையாது, ஏன் ரோடே கிடையாது. இப்போ தான் ஒரே ஒரு பகுதியில் கர்கோன்லேருந்து சிறுவல் வர ரோடு போட்டிருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் ரோடு இல்லாமல் தான் இருக்கிறது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா. ஒரு அந்த சர்ச்சுக்கு அடிக்கல் நாட்டு வந்த பாஸ்டர் போகும்போது எனக்கு உடம்பு வலி தாங்க முடியல, தயவு செய்து வேறு ஏதாவது வழி இருந்தால் அடுத்த டைம் அந்த வழியாக என்ன செய்யுங்க, கூட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளோத்துக்கும் அவங்கள வண்டியில் தான் கூட்டு போயிட்டு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் நிலவுறது. அங்கும் மதம் மாற்ற தடைச்சட்டம் இருக்கிறது. அந்த பகுதியில் ஆலயம் பெர்மிஷன் இல்லாமல் கட்டவும் முடியாது. அப்படி ஏதாவது கட்டுனது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா கலெக்டர் முன்னிலையில் வந்து அந்த ஆலயத்தை டெஸ்ட்ராய் பண்ணி அந்த இடத்த என்ன செஞ்சுக்கிட்டாங்க, கவர்மெண்ட் எடுத்துக்கிடுது. அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். அடுத்தது உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசில் இன்னும் ஒருபடி மேலே. நீங்கள் கடந்த நாட்களில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் அந்த ஊழியர்களை பிடிச்சிட்டு போகிற காட்சியை பார்த்துருக்கு. அப்படி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஏதாவது வீடியோலாம் வந்துதா? உங்களுடைய வாட்ஸ்அப் வந்தது இல்லையா? மிஷின்கன்னு வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஊழியர்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஜெபம் பண்ணுறது அப்படி ஒரு பெரிய குற்றமா? கொலை குற்றவாளியை விட்டுருதான், ரேப் பண்ணுறவனை விட்டுருதான், கொள்ளடிக்கணும் விட்டுருதான். ஆனால் கூடி ஜெபிக்கிறவங்கள என்னமோ ஒரு பெரிய
தேச துரோகம் பண்ண மாதிரி அவங்கள மிஷின் கண்ணை வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. அவன் அந்த சைடு கூட்டு போகிறான், நாங்கள் இந்த சைடோடய இன்னொரு கிராமத்துக்கு நெஞ்சிட்டு இருக்கோம், ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ அதே அட்டாக் இங்கேயும் நடக்கலாம். இங்கே விசுவாசிகள் கூடி வந்திருக்காங்க, நாங்கள் ஜெபிக்கும்படி போய் உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ திடீர்னு கதவு தட்டப்படுற சத்தம் கேட்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு திகில், யார் வந்திருப்பா, ஒருவேளை அட்டாக் பண்ண அந்த பயம். அப்படி போய் திறந்து நம்ம விசுவாசி தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அப்படி ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு த்ரில்லிங். அப்போ பிடிச்சா அடிக்கப்படலாம், ஜெயிலுக்கு கொண்டு போகப்படலாம், அவங்களுடைய எல்லாம் அபகரிக்கப்படலாம். அவ்வளவு சூழ்நிலை இருந்தும் ஆண்டவரை தேடி ஆராதிக்க வராங்க பாருங்க, அங்கதான் இருக்கு ஆண்டோடைய அன்பு. அல்லேலூயா. அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு நெருக்கம். ஆனா நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை விடாத நெஞ்சிட்டு இருக்காங்க, ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுலயும் இப்ப பிரச்சனை. இப்போ ஹரித்வார்ல கங்காபார்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது கங்கை கரை ஓரம். அங்க நமக்கு இருந்த விசுவாசிகள் வீடுகளை தேடி தேடி போறாங்களாம். அங்க யாராவது கிறிஸ்தவங்க இருக்காங்களா அப்படின்னு தேடி போய் அவங்கள போய் மிரட்டுறது. முன்னாடி கூடி ஜெபம் பண்ணா மிரட்டினாங்க, அப்புறம் ஊழியர்களை மிரட்டினாங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ யாராவது கிறிஸ்தவங்க இருந்தால் அவங்கள வீட்டுக்கு தேடி போய் அவங்கள மிரட்டுறாங்களாம். இதில் வேதனையான ஒரு சம்பவம் நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன். நம்முடைய விசுவாசி சிம்லா சிஸ்டர், அவங்களுடைய பையன் அவங்க அம்மாவை மிரட்டுறானா, இந்த மாதிரி நீ எனக்கு செலவுக்கு பணம் தரல அப்படின்னா நான் உன்னை என்ன செஞ்சிருவேன், RSSல போட்டு விட்டுருவேன், நீ கிறிஸ்தவங்க இருக்கான்னு சொல்லி கொடுத்துருவேன். அவங்க வந்து உன்னை செஞ்சிருவாங்க, பிடிச்சிட்டு போயிடும், அப்படி மிரட்டுறானா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு வேதனையான சம்பவத்திற்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு சைடில் சுதந்திரமாக சுயாதீனமாக நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் அங்கே ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு நெருக்கம். இதில் உத்தரகாண்ட் அப்படி தான் இருக்குது, உத்தரப்பிரதேசம் அப்படி தான் இருக்குது, மத்திய பிரதேசம் அப்படி தான் இருக்குது, ஹிமாச்சல பிரதேசம் அப்படி தான் இருக்குது, ஜம்மு காஷ்மீர் அப்படி தான் இருக்குது. பஞ்சாபில் மட்டும் கொஞ்சம் நமக்கு திறந்த வாசல். அதை ஆண்டவர் கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளும் ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். அங்கே ஒரு ஐயா வந்து நம்ம தாராவி மாதிரி சொப்பட்பட்டி ஏரியா, அதாவது சிட்டிக்குள்ளே கொஞ்சம் அவுட்டரில் எல்லாம் நெருக்கமான வீடுகள். அங்கே நமக்கு ஒரு 4-5 குடும்பத்தினர் விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினர் மூலமாக அந்த ஏரியாவில் ஒரு பெரிய சந்திப்பை என்ன செய்யலாம், வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அப்போ அதில் ஒரு ஆள் வந்து அவங்க வீடு இருந்த இடத்த கொடுத்துட்டாங்க. சர்ச்சுக்குன்னு நீங்கள் கட்டணும், வேறு எதுவுமே இல்லை கட்டக்கூடாது, சர்ச்சு தான் கட்டணும். அது இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடுக்கா போய் அங்கே உள்ள இடம் பெரிய இடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம், இந்த இடத்துல எப்படி அப்படி ஏன்னா எல்லாமே அந்த சர்ச்சு கட்டக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் அப்படி ஒரு கிராமத்துலனா தொரிப்பாக தெரியும் சர்ச்சு, அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்களா, இது எப்படி நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஹோம் ஆஃப் ஃபெய்த் சர்ச்சில் இருந்து நம்ம கேட்டு பார்ப்போம்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே அதுக்கு அதாவது எல்லா சர்ச்சும் வருஷக்கணக்காக கட்டுமானம் பண்ணி நடக்கும், ஆனால் ஒரே மாதத்தில் காங்கிரீட் போடக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை நடந்திருக்குன்னா அது முதல்ல இந்த ஆலயமாக தான் இருக்கும். அல்லேலூயா. சர்ச்சோட அந்த கொள்ளளவு வந்து 850 ஸ்கொயர் ஃபீட், வெளியே 3 அடி இழுத்து அந்த காங்கிரீட்டு பரப்பு வந்து 1000 சில்லற ஸ்கொயர் ஃபீட் ஆயிடுச்சு. அது 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 நீங்கள் அங்கே வந்து வருவீங்களா, எல்லாரும் வருவீங்களா? எல்லாரையும் நான் மனமாற வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாங்க, குடும்பமாக எல்லாரும் வாங்க. அதுக்குண்டான சகல தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நம்மளை பாதுகாப்போடு வழி நடத்துவார். எல்லாரையும் நாங்கள் இப்பவுமே வரவேற்கிறோம். ஆல்ரெடி ஐயாட்ட சொல்லியாச்சு, கமிட்டிகிட்ட சொல்லியாச்சு, இப்போ உங்கள்கிட்டையும் சொல்லியாச்சு. இன்னும் யாராவது வரணும்னு விருப்பம் இருந்தீங்கன்னா அவங்களும் என்ன செய்யுங்க, வாங்க. நீங்கள் 80 100 பேர் வந்தாலும் அங்கே நாங்கள் கவனித்துக்கிற ஆயத்தமாக இருக்கிறோம். பட் நீங்கள் வருவதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்ம ஊழியறதை பார்க்க நம்ம மக்கள்லாம் வாராங்கன்னு நினச்சி அதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்ப்பீங்க, காங்கிரீட் போட்டாச்சு, முந்தானத்தான் அந்த காங்கிரீட் போடுற பணி முடிஞ்சுது. இப்போ 20 நாள் அங்கே வேலை செய்ய முடியாது, அது காங்கிரீட்டு தண்ணி மட்டும் அடித்து 20 நாளுக்கு அப்புறம் இனி வேலை ஆரம்பித்து நீங்கள் வர முன்னாடி சூப்பராக அது வேலை முடிஞ்சிடும் என்று கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இதற்காக, ஏன்னா நீங்கள் முதல்ல ஆலயம் கட்டி கொடுக்கும்போது ஜீத் மினிஸ்ட்ரியில் அது 3வது ஆலயமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஜீத் மினிஸ்ட்ரியில் மொத்த கணக்கு பண்ணால் 12 ஆலயம் தாண்டி விட்டது. அல்லேலூயா. அப்படியே 10 அந்த 4 ஆண்டுகளுக்குள்ளே 10 சர்ச்சு இணைஞ்சிட்டு கூடி இருக்குது. ஸோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காது, தளராது, சோராது
அருமையான அந்த ஜீத் மினிஸ்ட்ரியினுடைய ஊழியர்கள். இது வந்து உங்க சர்ச்சு ஊழியம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாருமே எல்லா ஊழியத்தில் இருக்கிறது உங்க பிள்ளைகள் தான். அதெல்லாம் ஏன்னா எல்லாருமே நம்ம கிறிஸ்துவின் சரீரம் இல்லையா? எல்லாருக்கா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. எங்களுக்காண்டி நீங்க அதிகமாக ஜெபிக்கும்படி ஜெபத்திலே உங்களை தனி ஜெபத்திலும் சரி குடும்ப ஜெபத்திலும் சரி இந்த ஜீத் மினிஸ்ட்ரியில் தம்பிமார் ஊழியம் செய்கிறாங்களா ஆண்டவரே அவங்கள வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் அநேக ஆத்துமாக்களை தேசத்திலே தேவனுக்காக ஆதாயப்படுத்த கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக. ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் அப்பா. ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, எங்களோடு கூட நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஈடுபடும் அப்பா. பேசுகிற உம்முடைய பிள்ளையை மறைத்து தூய ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். நீர் பேசுகின்ற உம்முடைய வார்த்தையும் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். தாழ்த்தி திருக்கரம் தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் நீங்கள் அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான். அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க. மார்க்கு 11:3. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். போதும், இது ஆண்டவருக்கு வேண்டும். அடுத்தது லூக்கா 19:30. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அங்க பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எது ஆண்டவருக்கு வேண்டும்? கழுதை குட்டியாகிய மரி. அதுல 3 சம்பவத்துல போட்டிருக்கு. அப்போ எத்தனை கழுதையா இயேசு கிறிஸ்து ஏறி போனார்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே ஒருவரும் ஏறிராத ஒரு இளம் கழுதை. அதை அந்த உச்சரிப்புல மொழிமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. கழுதையும் கழுதை குட்டியும் என்று சொல்லி, அதாவது கழுதை குட்டி ஆகிய அப்படின்னு. கழுதை அந்த இளம் கழுதை இருக்கலாம் அப்படின்னா ஆயத்தமாயிற்று அப்படின்னா அது மேலே சவாரி செய்வதற்கோ பொருட்களை ஏற்றி செல்வதற்கோ ஆயத்தமான இளம் கழுதையை அப்படி மரி என்று சொல்லுவார்கள். ஸோ அதனால் அந்த கழுதை 3 ஒரே சம்பவம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த 3 காரியத்திலையும் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எது ஆண்டவருக்கு வேண்டும்? கழுதை ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. கழுதை ஆண்டவருக்கு வேண்டும். எந்த கழுதை ஆண்டவருக்கு வேணும்? நம்ம ஊர்லலாம் யாரையாவது திட்டணும் அப்படின்னா என்ன சொல்லி திட்டுவாங்க? சொல்லுங்களேன். கழுதை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. எங்க அப்பாலாம் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. நீ கழுதை மேய்க்க கூட லாய்க்கு இல்லை அப்படிம்பாங்க. நீ கழுதை மேய்க்க கூட லாய்க்கு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? கழுதை மேய்க்கிறது அவ்வளவு சுலபம், அதுக்கு கூட லாய்க்கு இல்லாத ஆளுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. இந்த விலங்குகளை சொல்லி பிள்ளைகிட்ட கேட்டால் தான் தெரியும். விலங்குகள் பேரை சொல்லி யாராவது உங்களை திட்டிருக்காங்களாமா? கழுதை, நாய், மாடு, பரவாயில்ல, நிறைய விலங்குகள் வருதே, பரவாயில்ல. இப்படிலாம் திட்டும் போது நீங்கள் என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறணுமா? அல்லேலூயா. ஏன்னா மனுஷனை விட அது தேவனுடைய பார்வையில் பெட்டர். அல்லேலூயா. நோவா 120 வருஷம் மனுஷர்களுக்கு பிரசங்கம் பண்ணாப்புல, ஆனால் ஒரு பய கூட என்ன செய்யல, அதை கேட்டு ஒரு பேழையை உருவாக்கியோ இல்லை இந்த பேழைக்குள்ளே வரணும்னு முயற்சி பண்ணலை. ஆனால் ஒரு பிரசங்கமும் மிருகத்துக்கு அவர் பண்ணவே இல்லை.
ஆனா கர்த்தர் எப்படி சொன்னாரோ அப்படி ஜோடி ஜோடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அனைத்து மிருகங்களும் உள்ள வந்துச்சு. அப்போ மிருகத்து பேரை சொல்லி மனுஷனை திட்டும் போது மனுஷன் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் இவனுக்கு ஈக்குவலா வச்சு திட்டுறான்னு அது ஃபீல் பண்ணும். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு ஜந்து கூட நம்மளை உதாரணப்படுத்தி பேசான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இனி எருமைன்னு திட்டுனா கவலைப்படாதங்க, அது கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் இல்லையா. கழுதை கூட மாடு கூட தம் எஜமானுடைய முன்னணைய அறியும், அவருடைய சத்தத்தை கேட்கும். ஆனா என் ஜனம் அப்படின்னு ஆண்டவர் மனுஷனை குறித்தான் சொல்லியிருக்காரு. மனுஷனை உண்டாக்குனதுக்காக தான் அவர் மனஸ்தாபப்பட்டிருக்கிறார் இல்லையா. நமக்கு எப்பவுமே ஒரு உதாரணத்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்லியிருக்க, எறும்பினிடத்தில் போய் சுறுசுறுப்ப சோம்பேறி கற்றுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருல. புறாவை உதாரணம் காட்டி புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள். அடுத்து பாம்பை கூட விடல, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாயும் இருங்கள். இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மலாம் அதுட்ட இருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை விட அது அதோடைய பொசிஷன்ல என்ன செய்யுது, கரெக்டா இருக்கு. மனுஷனை படைச்சதுக்காக தான் ஆண்டவர் ரொம்ப மனவேதனைப்பட்டிருக்கிறார். ஆமா, அதனால அது பேரை சொல்லி திட்டுனா சந்தோஷப்படுங்க, வருத்தப்படவே செய்யாதங்க. சரியா? இப்போ இந்த கழுதை அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. ஆமாம், நம்ம ஊர்ல பாட்டு பாடும்போதெல்லாம் அழகா பாடுவோம் இல்லையா, இங்கேயும் பாடுவோம், குட்டி நாணையா கழுதை குட்டி நாணையா, சந்தோஷமா பாடுவோம் இல்லையா. அப்பெல்லாம் சந்தோஷமா பாடுவோம். ஆனா வீட்டில் யாராவது கழுதைன்னு திட்டுனா கோவம் வந்துடும். அது எப்படின்னு தெரியல. சரியா? இங்க இந்த கழுதை ஒண்ணு, கழுதை கர்த்தருக்கு வேண்டும். கழுதைனா என்னது? தமிழ்ல இதை நான் தமிழ் மொழியாக்கத்தில் நம்ம இப்போ சொன்னோம்னா கழுதைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்க சொல்லுங்க பாப்போம். அழகிய கைதட்டுங்க அந்த பாப்பாக்கு. கழு தை, கழு என்றால் அழகு, தை என்றால் பெண். அழகிய பெண் கர்த்தருக்கு வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்தமுள்ள மணவாட்டி மணவாளனுக்கு வேண்டும். ஸோ நம்மெல்லாம் கழுதைகள், திருச்சபையின் மக்கள் எல்லாரும் கழுதைகள், கர்த்தரை சுமக்கின்ற. உண்மையிலே கழுதையா இல்லையான்னு தான் இன்னைக்கு செக் பண்ண போறோம். இந்த வசனத்துல நம்ம உண்மையிலேயே கழுதையா இல்லையான்னு தான் செக் பண்ண போறோம். சரியா? ஒண்ணு, கழுதை கர்த்தருக்கு வேணும். அடுத்தது அது எந்த நிலைமையில இருக்குது? கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. நீ கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அது கர்த்தருக்கு வேண்டும். அடுத்தது கட்டவிழ்க்கப்படாமல் இருக்கிறது. கட்டி வைக்கிறது இயல்பு, அதுக்கப்புறம் கட்ட அவிழ்த்து விட்டுருவாங்க. ஆனா இந்த கழுதை எப்படிப்பட்டிருக்கு? கட்டப்பட்டும் இருக்கிறது, கட்ட அவிழ்க்காமலும் விடப்பட்டு இருக்கிறது. கட்ட அவிழ்க்காமல் இருக்கிற கழுதை, கட்டப்பட்ட கழுதை, கட்ட அவிழ்க்காமல் விடப்பட்டிருக்கக்கூடிய கழுதை கர்த்தருக்கு வேண்டும். கழுதை கர்த்தருக்கு வேணும். கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்கு வேணும். கட்டவிழ்க்க முடியாமல் இருந்தாலும் அது கர்த்தருக்கு வேண்டும். சரியா? ஸோ இந்த கழுதை ஒரு 3 தன்மைகளை நான் சொல்ல போறேன். அதில் தான் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்னு பார்க்க போறோம். சரியா? ஒன்று, இது 3 கே பார்த்தோமா? கழுதை, கட்டப்பட்ட கழுதை, கட்டவிழ்க்க அமல் விடப்பட்ட கழுதை. இப்போ கா பார்க்க போறோம். இதுடா கா அப்படின்னு சொல்றீங்களா? சரியா? இப்போ அந்த வசனத்தை படிங்க. ஜீசஸ், அல்லேலூயா. நாலாவது 5வது வசனம் படிங்க. 21 4வது 5வது வசனம். என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டபடி இவைகளெல்லாம் நடந்தது. அப்போ இந்த கழுதையை குறித்து சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறும்படி அந்த கழுதை காத்திருந்தது. ஒன்னு காத்திருந்தது. அடுத்தது காத்து கொண்டது. அடுத்தது காரியத்திலே கவனமாக இருந்தது. புரிஞ்சுட்டா? முதல்ல காத்திருந்தது. இந்த கழுதை குட்டியானதுல இருந்து அது வளர்ந்து வருது. அதை ஏன் இருவழி சந்தையில கொண்டு போய் கட்டி வச்சிருக்கிறாங்க? ஏன் அதை யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு
அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த கழுதையை குறித்து தேவனுடைய திட்டம் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஒவ்வொரு கழுதையை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஸோ இந்த கழுதையை குறித்து ஒரு திட்டம் என்ன? இந்த கழுதையில இயேசு கிறிஸ்து ஏறி எருசலேமை நோக்கி என்ன செய்யணும்? பவனி போக வேண்டும். இங்க சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி என்ன செய்யணும்? இயேசு தான் அந்த கழுதை மேல என்ன செய்யணும்? ஏறி போகணும். இன்னும் சொல்ல போனா லூக்கால படிச்சோம் இல்லையா, அது எப்படி? ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதை. சரி, அப்போ இதுக்கு முன்னாடி யாருமே அதில் என்ன செஞ்சிருக்க கூடாது? பிரயாணம் பண்ணியிருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட கழுதையில தான் கர்த்தர் வருவார். அதனால ஃபர்ஸ்ட் காத்து இருக்குது, இயேசு என்னைக்கு வருவார் அப்படின்னு அது வெயிட் பண்ணி இந்த வசனம் தம் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு காத்திருக்கிறது. காத்திருத்தல் வெரி இம்பார்ட்டன்ட். காத்திருக்க மனம் இல்லாம துணிந்து போய் பலி செலுத்தினால வந்த விளைவுகள் உங்களுக்கு தெரியும். காத்திருக்க மனதில்லாமல் துணிந்து போய் சாரா சொன்னான்னு சொல்லி ஆகார்கிட்ட இருந்ததுனால வந்த பிரச்சனை இன்றளவும் பூமியில பாடாப்பட்டுக்கிட்டு இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு யாருக்குனாலும் சரி, ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்து விட்டார், உன்னை குறித்து ஒரு காரியத்தை நிறைவேற்றுன்னு சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு மக்களுக்கு என்ன இல்லை? காத்திருக்கிறதே சொல்லுங்களேன், காத்திருக்கிறதுனாலே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நமக்கு 100 வயசுல குழந்தை பிறந்த ஆபிரகாம் மட்டும் ஞாபகம் இருக்கும். ஆனா 500 வயசும் குழந்தையே இல்லாம இருந்த நோவாவை ஞாபகம் இருக்காது. நான் யோசித்து பார்த்தேன், என்னடா 500 வயசுக்கு அப்புறம் தான் நோவா என்ன செஞ்சிருக்கிறாரு? குழந்தை பெற்றிருக்கிறாரு. அது வரை அவருக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க வளர்றாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் முடியுது, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க 3 பசங்களுக்கும் குழந்தை இல்லை. ஏன்னா தேவனுடைய திட்டம் அதுக்கு அப்புறம் பூமியை ரீஜெனரேட் பண்றார். அதுக்காக கால தாமதமாகிறது. இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை கால தாமதம் ஆகும் என்று சொன்னால் அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கும். புரிஞ்சுதா? நீங்க நோவோடைய சம்பவத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு உடனே நடக்கலன்னா, அப்படி உடனே நடத்திருந்தா வேலையில ஏத்தக்கு நிறைய எண்ணம் சாப்பாடுலாம் அதிகமாக சேகரித்து வைக்க வேண்டிய அவசியம் உண்டாயிருக்கும். அதனால அதெல்லாம் நிப்பாட்டி வச்சு கரெக்டான அளவு ஆட்களை உருவாக்கி கரெக்டா அந்த ரெண்டாவது உடல்நிலையும் ஒத்து வரணும். அது வரை இருந்த கால சூழ்நிலை வேற, ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இருந்த கால சூழ்நிலை வேற, அதுக்கு உடம்பு ஒத்து வரணும். ஸோ என் பிள்ளைகள் கஷ்டப்படாது பூமியில பாதுகாப்பா இருக்குன்னா அந்த கால சூழ்நிலை பிள்ளைகள் ஈன்றெடுக்க வேண்டும். அதற்காக வெயிட் பண்ணி வச்சிருந்தார் நம்ம ஆண்டவருடைய. அதே மாதிரி உன்னை குறித்து உன் வாழ்க்கையை குறித்து உனக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா அது நன்மைக்கே அல்லாமல் ஒரு நாளும் தீமையை கொண்டு வரவே வராது. ஏன்னா நாம கர்த்தருடைய பிள்ளைகள். ஸோ காத்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமையோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருங்கள். அவர் நிச்சயமாக வாக்கை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ? கண்டிப்பா சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களை குறித்து தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறியே தீரும். காத்திருக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் காத்திருக்க வேண்டும். அடுத்தது கழுதைனா என்ன செய்யும்? காத்திருக்கும். சரியா? அடுத்தது காத்து கொள்ள வேண்டும். இந்த கழுதையை குறித்து பழைய ஏற்பாடுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த கற்பம் திறந்து பிறக்கிற தலையீற்று எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. இதுல எல்லாத்தையும் மீட்டுக்கிடணும். கழுதையும் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து என்ன செய்யணும்? மீட்க வேண்டும். அப்படி மீட்க மனதில்லாது போனால் அதை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு? கழுத்தை முறிச்சு பாளையத்துக்கு புறம்ப கொண்டு போட்டுடணும். அந்த அளவுக்கு அது ஒரு கேவலமான ஜந்தாக கருதப்பட்டது. அதுக்கு பிற்பாடு மக்களுடைய சொத்தாக அது உயர்ந்தது.
காரணம் கர்த்தர் அதில் வரப்போறான்னு சொன்ன அந்த வசனம் நிறைவேறுதலுக்காக அதனுடைய மதிப்பு உயருது. அல்லேலூயா. இப்போ காத்து கொண்டது, எதை காத்து கொண்டது? ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுத குட்டி மேல ஆண்டவர் வருவார் சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ இப்போ கழுதை உண்டாயிடுச்சு, இப்போ பருவத்துக்கு வந்துட்டு இதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஆனா இது பயன்பட மாட்டேங்குது. அப்போ இதை காத்துக்கிட எவ்வளவு கஷ்டப்படுறதும். என்ன செஞ்சிருப்பாங்க? கழுதை பொதி சுமக்க வரல அப்படின்னா என்ன செய்வாங்க? நல்ல சாப்பாடு கொடுத்து, நீ வராதுக்கு நல்லது, நன்றி அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? கொன்ற மாட்டாங்க, அடி அடின்னு போட்டு அடிப்பாங்க. நீ எவ்வளவு அடிச்சாலும் சரி, அல்லேலூயா, நான் என்ன குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறதுக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே இருப்பேன ஒழிய. அல்லேலூயா. இவங்களுக்கு உலகத்துல பேர் என்ன பேர் தெரியுங்களா? அடங்காத கழுதை. அல்லேலூயா. இன்னைக்கு வசனத்துக்கு அடங்கி நடக்கிறவங்களுக்கு உலகம் வச்சிருக்கக்கூடிய பேர் என்ன பேரு? அடங்காதவன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆண்டவர் ஆண்டவருமா. அல்லேலூயா. சொல்லிட்டு போட்டோம். யார் வேணும்? பகைவர்கள் 1000 பழித்து பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். யார் என்னவன் சொல்லிட்டு போட்டோம். அடிக்காங்க. இது எப்படியாவது இது வழிக்கு வந்தாவன்னு போட்டு அடிக்காங்க. பணியவே இல்லை. எவ்வளவு அடிச்சாலும் சரி தன்னை காத்து கொண்டது. இயேசு என் மேல வர்றது வர வேற ஒரு பேல உட்கார விட மாட்டேன். அல்லேலூயா. தன்னை காத்து கொண்டது. இயேசு என் மணவாளன் என் மீது சவாரி செய்யும் வரை நான் என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய வாலிபருடைய நிலைமை, சென்னை பட்டணத்தில் நான் இன்னைக்கு போய் நிற்கேன். இந்த WCC பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அது என்ன டேட்டா டேட்டிங், வாலிப பசங்க பிள்ளைங்க டேட்டிங் போறாங்க. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, 25 வயசு 22 வயசு பசங்க கையில் அந்த பீர் பாட்டெல்லாம் வாங்கிட்டு அவங்க தனியாக ரூமா. அந்த அண்ணன் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன தம்பி சொல்ற, இங்க இந்த ரூம்ல இந்த 2 பசங்க இருக்காங்க, அந்த ரூம்ல இவங்களுக்குள்ள ஒத்து வரலன்னா அடுத்த மாசமே என்ன செஞ்சுடுவாங்களாம்? சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்களாம். பரிசுத்தம் என்பது ஒரு கேள்விக்குறி. என் பரம மணவாளன் வருகின்ற வரையிலும் என்னுடைய பரிசுத்தத்தை இயேசு என் மீது சவாரி செய்ய வரையிலும் யாருக்கும் என் மீது இடமில்லை என்று சொல்லி ஒரு கழுதை இருந்தது. இங்க கழுதையாகிய நாம் அப்படி இருக்கணும். உலகத்தின்படி எனக்கு உற்ற மணவாளன் வருமுறை. வாலிப பிள்ளைங்கள்லாம் எனக்கு உற்ற மணவாளன் வருமுறை. வாலிப பசங்கள்லாம் எனக்கு உற்ற ஒரு மணவாட்டியை கர்த்தர் தரும் வரை வேற யாருக்கும் இடமில்லைன்னு சொல்லி இருக்கணும். ஆனா இங்க நிறைய வாலிபர்கள் அப்படி இருக்கிறது இல்லை. யாராவது கிடைக்க மாட்டாங்களா? ஆமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவாப்ல, வாலிப பசங்கள்லாம் நாய் மாதிரி அலையுதாங்க. என் எலும்பு இதா இருக்குமோ, என் எலும்பு இதா இருக்குமோன்னு சொல்லி அலையுதாங்க. இன்னைக்கு நிலைமையே வேற. பெண்கள் பிள்ளைகள் யாராவது என் மீது, எங்க அப்பா அம்மா என் மேல அன்பு காமிக்க மாட்டேங்காங்க, அதனால அவன் அன்பு காமிச்சு அதனால அவன் பின்னாடி போயிட்டேன். நல்லா கேட்டுக்கிடுங்க, உன் வீட்டு ஆளை தவிர நீ ஆடு. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது இயேசு மட்டும்தான். ஆனா கல்லெல்லாம் என்ன பண்ணுவான்? ஆட்டுக்கு நல்ல கொலையை காமிப்பான், தலையை எடுத்துருவான். பார்த்துக்கிடுங்க. அன்பு காமிக்க மாதிரி தெரியும், ஏமாந்துடாத. உன் அண்ணன் சொல்லுவான், நீ கத்தாதடி அப்படிம்மா. உன் சத்தம் கத்துன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க வீட்டில், அதை சந்தோஷமா ஏற்றுக்கிடுங்க. ஆனா உன் சத்தம் குயில் மாதிரி இருக்கு அப்படிம்மா. நம்பிராத. அல்லேலூயா. நம்பிராத. அப்படின்னா உனக்கு குழி தோண்டுதான அர்த்தம். குழி தோண்டுதான அர்த்தம். உண்மையிலே அதாவது சிநேகிதன் அடிக்கும் அடி உண்மை உள்ளவைகள், சத்ரு இடும் முத்தம் வஞ்சனை உள்ளது. உன்னை புகழ்ந்துட்டானா நீ சோழி பண்ணிட்டான்னு அர்த்தம். உனக்கு தான் தெரியும் உன் குரலை பத்தி. கழுத அல்லேலூயா. நான் ரொம்பலாம் சொல்லல, எனக்கு தெரியும் என் குரல் எப்படின்னு. ஏங்க என்ன நீ குயில் மாதிரி பாடுறேன்னு சொன்னா எனக்கு தெரியும் ராசா, நீ பொத்திட்டு போவோம் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிடணும். ஆமா, உன் முடி அப்படி இருக்கு. ஆமா, முடிங்க முழங்கை நீளம் கூட இருக்காது, முழங்கால் வரைக்கும் அடிக்குது, நான் அவ்வளோ நீளம் அப்படிமா புகழ்ந்து. உன் கண்ணு அப்படி புருவம் புகழ்வாங்க. ஆமா,
முன்னாடிலாம் பயந்து, எங்கள் காலத்துலலாம் அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வசனம் சொன்னாங்களா, அப்போ எனக்கு தோணிச்சுது இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ இந்த பிள்ளைங்களாம் வளர்ந்து அவங்க கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வரும் இல்லையா, அவங்க பிள்ளைங்க இதை பார்க்க வாய்ப்பு இருக்குது, ரெக்கார்ட்லலாம் இருக்குது. இப்போ வசனம் ஒழுங்காக சொல்லலாம், அம்மா அடிக்கும்போது சரி நீ எப்போ எந்த டேட்டில் வசனம் சொன்ன அந்த டேட்டை சொல்லி நான் பார்க்கன்னு அடித்து பார்த்தாங்கன்னா, எம்மோ நீ தப்பு தப்பாக உளறதெல்லாம் உன் பிள்ளை கேள்வி கேட்கும். கவனம். அண்ணன் சொன்னாங்க, எங்கள் காலத்தில் தான் போட்டா இருந்தது, எங்கள் அப்பா அம்மா காலத்தில் அது கூட கிடையாது. அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம சின்ன பிள்ளைல எப்படி இருந்தது, நம்ம ஃபோட்டோ இருந்தது, ஆனால் அதில் செயல்பாடுகள் தெரியாது. ஆனால் இதில் நீ வசனம் சொல்லும் போது திக்குனதெல்லாம் தெரியும், மூச்சு விட்டதெல்லாம் தெரியும். கவனமாக வசனம் சொல்ல படிச்சுக்கிடுங்க, உன் பிள்ளை எதிர்பார்த்துட்டு இருக்கு, பார்த்துக்க. அல்லேலூயா. ஆமாம், தப்பு இல்லாமல் படித்து மனப்பாடம் பண்ணி வந்து சொல்லிடுங்க, இல்லாட்டா பிரச்சனை உங்களுக்கு தான், எனக்கு தெரியாது. ஸோ காலத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் என்ன செய்தோம், உருவாகும். ஸோ இந்த கழுதை நான் என்ன பேசி என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே மறந்து போச்சு. இந்த கழுதைக்காரன்னு சொன்ன உடனே அல்லேலூயா, அல்லேலூயா. எதில் விட்டேன் சொல்லுங்க. காத்திருக்கிறது, காத்து கொள்றது. அல்லேலூயா. பரிசுத்தத்தை காத்து கொள்றது. அதனால நீங்க பார்த்துக்கிடுங்க, உங்களெல்லாம் காத்து வச்சுக்கிடுங்க, கரெக்டாக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயினாக காத்து கொள்ளுங்க, இல்லாட்டா கேள்வி வரும். ஸோ தன் மேல யாரையும் ஏற அனுமதிக்காத கழுதை. இன்னைக்கு இஷ்டத்துக்கு தயவு செய்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு கழுதை தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடிக்கிறான், திட்டுகிறான், மாறாக அது எவ்வளவு துன்பப்படுத்தாலும் என்ன குறித்து என் தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும் வரை நான் என்ன நினைச்சுவேன், காத்துக்கொள்வேன். அப்படியே நின்னுது. இன்னைக்கு யாரும் அப்படி யாரையும் கட்டாயப்படுத்தலை, நீ தவறு பண்ணு அப்படி பண்ணு. ஒருவேளை உலகம் சொல்லும், ஆனாலும் உலகத்தினுடைய போகாதபடி உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்படி நீ பாதுகாத்து கொண்டனா ஒரு நாள் வரும், நீ பட்ட அடிக்கலாம், நீ கேட்ட வசை சொல்லுகளுக்கெல்லாம் ஒரு நாள் பாடம் வரும். எப்படி வரும்னா, அன்னைக்கு நீ பட்ட அடி, உன்னை கேவலமா பேசின ஆட்கள், ஒண்ணுக்கு லாய்க்கல, உருப்படாதவன், இது ஒண்ணுக்கும் பயனற்றது, பயன்படாம போனது, இது தேவையில்லை, இனி இது இருக்கிறதோட செத்துடலாம், அப்படிலாம் ஒன்னப்பட்டு சொல்லப்பட்டு அந்த மாதிரி வேதனைகளை சூழ்நிலை வாழ்ந்து கர்த்தருக்காக நீ உன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டிருப்பாயானால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் உன் மேல வந்து உட்கார்வாரு பாரு, உன் பரம மணவாளன் உன் மேல வந்து உட்கார்வாரு பாரு. அன்னைக்கு யாரெல்லாம் உன்னை திட்டுனானோ, யாரெல்லாம் உன்னை அடிச்சானோ, அவெல்லாம் தன்னுடைய துணியை எடுத்து கீழே விரிச்சு உன் காலை தரையில போட விட மாட்டான். புரிஞ்சுதா? யாரெல்லாம் இந்த கழுதை ஆவாது என்று ஒதுக்கி வைத்திருந்தார்களோ, யாரெல்லாம் இந்த கழுதை பயனற்றது என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தாங்களோ, பயன்பாட்டுக்கு வரமாட்டுக்குன்னு சொல்லி யாரெல்லாம் அடித்தார்களோ, யாரெல்லாம் திட்டினார்களோ, அவ்வளவு பேரும் இது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொன்ன உடனே, அம்மா நீ உன்னை நீனே பாதுகாத்துக்கலான்னு மட்டும் நினைக்காத, உயர்வு வராது. இது கர்த்தருக்கு வேணும்னு சொன்ன உடனே அவர்கிட்ட போச்சு பாருங்க. அங்க போன உடனே இயேசு உட்காரக்கு தன்னை அனுப்பிச்சு, அவ்வளவுதான். அப்படியே நிலைமை மாறி போயிடுச்சு. அவ்வளவு நேரம் வசை சொல்லும் அடிகளும் கேவலத்தையும் பார்த்து கொண்டிருந்த கழுதை இயேசு உட்கார்ந்த உடனே எல்லாம் மாறியது. மாறாக அதனுடைய கால்களை கூட தரையில படவிடாத அளவுக்கு மக்கள் துணிகளை, தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் விரித்து கொப்பு கொலையெல்லாம் போட்டு எல்லாம் வேலை செஞ்சு அப்படி ராஜ பவனி போச்சு. யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு? அல்லேலூயா. ராஜ பவனி. கழுத காலு கூட தரலப்படல. அதுக்கு நீ செய்ய வேண்டியது ஒண்ணு, காத்திருக்கணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத, என் மணவாளன் தவிர வேற யாருக்கு இடம் கிடையாது, இயேசு தவிர வேற யாருக்கு என் உள்ளத்துல இடம் கிடையாது. அப்படி வாழணும். அல்லேலூயா. இயேசு தான். அப்படி வாழ்ந்துட்டேன்னா அப்படி ஒரு மகிமை. அடுத்தது காரியத்துல கவனமாய் இருந்தது. அல்லேலூயா. அவ்வளவு அடிச்சோம்,
அவ்வளவு இது பட்டும் அது அந்த இடத்த விட்டு என்ன செய்யல, ஓடி போகல. கெட்டப்பட்டு இருந்தாலும் அத்துக்கிட்டு அதுக்கு முயற்சி உண்டான எதுவுமே பண்ணல. ஏன்னா ஆண்டவர் வருவார், என்னை அழைத்து வர சொல்லுவார். அதுக்கு நான் இந்த இடத்துல நிற்கணும். அந்த காரியத்தில் கவனமாக இருந்தது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கழுதை கெட்டா குட்டிச்சோறு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அந்த ஏரியாலாம் நிற்காது. வேலை செய்கிற இடத்துல அது என்ன செய்யாது, நிற்காது. எங்கேயாவது கட்டமண்ணு பார்த்து மேய்ச்சிட்டு இருக்கும். ஏதாவது பேப்பர் கீப்பர் கிடந்துன்னா அதை போய் கடிச்சிட்டு நிற்கும். ஆனால் இது அதை செய்யலை. கெட்டு போகாமல் தன்னுடைய காரியத்தில் என்னை குறித்து சொல்லப்பட்ட அந்த காரியம் நிறைவேறக்கு ஏசு ஆள் அனுப்பும்போது அந்த இடத்துல நான் இருக்கணுமே. எங்கேயாவது ஓடி போயிடலான்னு நினைக்கியா? நினைக்காத. எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு பாடு இருக்கு. சில பேர் இப்படிலாம் யோசிப்பாங்க, இந்த சபையில் பாஸ்டர் இப்படிலாம் திட்டுறாரு, இந்த சபைக்கு போனால் இவ்வளவு கெட்ட வேண்டிய இருக்கு, இந்த சபையிலனா இவ்வளவு தொந்தரவு பண்ணுறாங்க. ஆமாம், ஊசிக்குப்புறத்தில் உள்ள ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சுது, ஏன்னா இங்கே சர்ச்சு கெட்டனால வரி ஒரு பெரிய அமௌண்ட் போட்டிருக்காங்க, பேசாமல் வேற ஏதாவது சபைக்கு போயிடலாம் போல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிச்சு. அல்லேலூயா. நான் சொன்னேன், இல்லைம்மா, அந்த தேவை சந்திப்பதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. உன்னை அந்த சபையில் மெம்பராக வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு உண்டான தகுதியை ஆண்டவர் உனக்கு நினைச்சுவார், கண்டிப்பாக கொடுத்துருவாரு, கவலைப்படாது. ஸோ அதே போல் உங்களுக்கு எங்கேயாவது விட்டுட்டு போயிடலாம், எங்கேயாவது போயிடலாம். சில பிள்ளைங்க அப்பா அம்மா தொந்தரவு தாங்க முடியாமல் எங்கே நினைச்சியும் எங்கேயாவது வீட்டை விட்டு போயிடலாம் போல தோணுது. ஏட்டா பாட்டி வீட்டுக்கு போகிறேன், இல்லை மாமா வீட்டுக்கு போகிறேன், இல்லை நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன். ஆமாம், என் மாமன் என் பையன் நீங்கள் பார்ப்பீங்க வருவான். நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன், இங்கே என் அம்மா ஒரே அடி அடிக்காங்க, அக்காவும் என்ன அடிக்காம, அதனால் எப்போ என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருங்க, நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன். ஹாஸ்டலில் போய் நீ தான் துணி துவைக்கணும் தம்பி, நீ தான் எல்லா வேலையும் செய்யணும், பரவாயில்ல நான் ஹாஸ்டல் போகிறேன், எங்கே இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன். எங்கேயாவது போனால் இயேசு எப்படி ஒன்று அழைக்கும்போது அவங்க கூட்டு வர முடியும். தேவன் உன்னை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கேயே நீ தரித்து அந்த காரியத்தில் கவனமாயிரு. அல்லேலூயா. காரியத்தில் முதல்ல காத்திருக்க வேண்டும், அடுத்தது காத்து கொள்ள வேண்டும், அடுத்தது வசனம் தன்னை குறித்து சொல்லப்பட்ட அந்த வசனம் நிறைவேறுதலுக்காக அந்த காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும், என்ன திட்டினாலும், என்ன பேசினாலும் அது எனக்கு அதெல்லாம் என்ன குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்கு நிறைவேறும்படி நான் காத்திருக்கிறேன். அப்படி இருப்போன்னு சொன்னா இயேசு வந்து உட்காருவாரு பாருங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பாங்க? இவ்வளவு நாள் அடம் பிடிச்சிட்டு இருந்த கழுதை, உலகத்தின் பார்வையில் இவ்வளவு நாள் அடம் பிடித்து கொண்டு இருந்த கழுதை, இவ்வளவு நாள் சொன்ன பேச்சு கேட்காம இருந்த கழுதை, இவ்வளவு நாள் எல்லாரையும் கழுதை என்ன செய்யும்? முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி வந்தா உதைக்கும். இவ்வளவு நாள் எல்லாரையும் உதைச்சுக்கிட்டு இருந்த கழுதை இல்லையா? யாரை பார்த்தாலும் சண்டைக்கு போவான, எதுக்குனாலும் அடிப்படி இறங்குவான கழுதை. அல்லேலூயா. இப்படி இருந்த பையன் இயேசு வந்த உடனே அப்படியே கீழ்ப்பிடிச்சிட்டான். ஐயா, இது எப்படி நடந்தது? அல்லேலூயா. வீட்டில் சொன்ன பேச்சு சீக்கிரம் எழும்புனா எந்திக்க மாட்டான், படின்னா படிக்க மாட்டான், அம்மாவுக்கு உதவி செய்யணும் வேலை செய்யணும் ஒன்றும் கேட்க மாட்டான். அப்படி இருந்தவா திடீர்னு இப்படி மாறிட்டாயா, எனக்கு ஒத்தாசையா, எல்லா விதத்திலும் எனக்கு உதவியா இருக்காள. எப்படி? அல்லேலூயா. இயேசு வந்துட்டார்னாலே எல்லா சுபாவம் என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். அல்லேலூயா. இப்போ இயேசு வந்து உட்கார்ந்துட்டாரு. இனி செய்ய வேண்டிய வேலை என்னது? இதுவரை நல்லா இருந்தது, முடிக்க போறேன். இனி செய்ய வேண்டிய வேலை என்னது? இயேசு கழுதை மேல உட்கார்ந்த உடனே அந்த கழுதை எங்க போச்சுது? எல்லாரும் பாட்டு பாடினாங்க, ஓசன்னா தாவீதின் குமாரனே உன்னத தேவனுக்கு ஓசன்னான்னு பாட்டு பாடி பயங்கர ஆடல் பாடல், பயங்கரமா. அவ்வளவு நாள் அந்த கழுதை பட்ட கஷ்டத்துக்கு, அவ்வளவு பேர் திட்டுற திட்டுக்கு அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. உன்னையும் கொண்டாடணுமா? இயேசுட்ட உன் வாழ்க்கையை அர்ப்பணி. அல்லேலூயா. இயேசுவுக்கு உன் இடம் கொடு, இயேசுவுக்கு உன் அனுமதி கொடு.
கொண்டாடி அந்த கழுதை போன என்ன இடம் தெரியுமா? எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு என்ன செய்தாரு? கண்ணீர் வடித்தார். அழிந்து கொண்டிருந்த ஆத்துமாக்களுக்காக, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கும்படி, அங்கு ஆண்டவரை கொண்டு சேர்க்கும்படி அந்த கழுதை பிரயாணப்பட்டது. இயேசு என் மேல வந்துட்டா இனி நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை அப்படியே இருந்துடாத, அடுத்த வேலை அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்துமாக்களுக்கு என் ஆண்டவரை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கழுதை சுமந்து எப்படி போச்சதோ அதே போல அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு கழுதையாய் இருக்கிற நான், உண்மையிலேயே நான் கழுதையாக இருக்கேன்னா அது முக்கியம். இயேசுவை சுமக்கிற கழுதையாக இருக்கிறேன்னா அது ரொம்ப முக்கியம். அப்படி இயேசுவை சுமந்தேன்னா இயேசுவை சுமந்து எங்கே கொண்டு போகிறேங்கிறது முக்கியம். அழிந்து போய்கொண்டிருந்த அந்த எருசலேம் நகரத்துக்காக போய் கண்ணீர் வடித்தார். இயேசு அங்கே கொண்டு போச்சு. இப்போ இயேசுவை அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நான் சுமந்துட்டு போவேன் ஆயத்தம்னு சொல்கிறவங்களாம் அப்படியே இருந்துச்சு நிற்கலாம். ஜீசஸ் அழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கு இயேசுவை நான் சுமந்துட்டு போகிறேன். இயேசு என் மேலே ஏறிட்டார், அது உண்மைதான். அதனால எனக்கு நல்ல வசதி வாய்ப்பு வந்துட்டு, என் காலு கூட தரையில் படலை, நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், உண்மைதான். நான் அப்படியே இருந்து விடாதபடி அழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக இயேசுவை சுமந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாரையும் பார்க்காதங்க, நான் சுமந்துட்டு போவேன். அது ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தினராக இருக்கலாம், அல்லது தூரமாக ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே கூட இருக்கலாம். எப்படியாயிலும் அழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இயேசுவை நான் சுமந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் எந்திரிச்சுங்க. எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஜீசஸ், கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக இயேசுவை அறிவிப்பதற்கு ஆண்டவரே அவரை சுமக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவரை சுமப்பதினால என் காலு கூட தரையில படாம ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த சுகத்திலே நான் இருந்து விடாதபடி அந்த இயேசுவை எந்த வழியிலையாவது, நான் வேலை செய்கிற இடத்துலயாவது, ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துலயாவது, அல்லது என் சொந்த பந்தக்காரங்கள்ட்டையாவது, அல்லது எங்காவது எவழிலாவது இயேசுவை அறிவிப்பதற்கு, எனக்கு இயேசுவை கொண்டு செல்வதற்கு பலனைத்தார் என்று சொல்லி உண்மையிலே தங்களை ஏற்படுத்தி எழுந்து நிற்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடிப்பீராக. அந்த கழுதை எப்படி சுமந்துட்டு போய் அந்த எருசலேம் நகரத்தில் விட்டதோ அதே போல இயேசு பரிதபித்து அந்த மக்கள் மீட்புக்காக ஆண்டவர் இயேசுவை சுமந்து கொண்டு பாத்திரமாக இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். போகிற வழியில ஆண்டவரே நீர் சொன்ன அற்புத அடையாளங்களை எல்லாம் பிள்ளைகள் மூலமாய் செய்து உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி திருக்கரம் தருகிறேன். அருமையாய் இந்த வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்க மனமுள்ளவர்களாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று உமக்கு சாட்சிய வாழ கிருபையை தந்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூண்ணே. அருமையான வார்த்தைகளை நமது மத்தியில் பகிர்ந்து கொண்டார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை சுமந்து செல்லுகிற கழுதையாக ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருடைய ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து கீர்த்தனை 75வது பாடலை பாடும் பொழுது காணிக்கை வாங்க